வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் வந்து அந்த பதட்டத்தோடயே ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார்னாங்க, ஹரி மேம்னாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷ்வா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது. ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க, மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார் ஒன்று காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன். First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, கேக்குதா? Yeah. Yeah. So Gentle Womanங்கிற எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் போர்னி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும், பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிறேன், அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, I really liked your work in the film. And
ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் மூவி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். அதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் என் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகைன்னு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னே அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரித்தார் படம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இது போகணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் அப்போ கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது. பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளிவரம் கிடைச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் அதிகமான நோய்கள் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு வரையறுப்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை.
இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன், இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனா அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்துக்குள்ள ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்தில் அந்த பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான் இருக்கேன். இங்கேருந்து சாரி எக்டர் என்னது காத்தவராயன், ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேற என்ன பேர், இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் பண்ணி சார் யாரு காத்தவராயனா, அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன், இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில் உமன் வருது பார்த்தீங்களா திருப்பி அது மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அந்த அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஸ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான் ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா. நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமாக ஈவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும், இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த பெட்டு அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஸ்வா. இன்றைக்கி தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் எங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஸ்வா நான் எப்படி மீட்னா, ஜோஸ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஸ்வா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஸ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங்காகிட்டே இருந்தார் ஜோஸ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன், சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அந்த அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானல் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஸ்வாவை நான் பார்க்குறேன். ஜோஸ்வா அவங்களை ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சார் ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டாக அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஸ்வா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுன்னா கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன்.
ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோசா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோசா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிவிடுவோமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன். இல்லை ஹரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமன் இன்னொரு உமனை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த 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 இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நீங்கள் எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்ரு. இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணது தான் எனக்கு தெரியும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து, கெவின் வந்து நான் குழந்தையா வந்து பார்க்குறேன், திடீர்னு நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்காரு. அதே கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்கா, ஆமாம் ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுனா, நான் வந்து இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன், லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோனாவே கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலான்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் ஆசையாக இருந்தது. அப்போ லிஜோ ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை, நான் திரும்ப உங்களோட நடிப்பேன் சார். ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பாகவே நீங்கள் கேட்குறேன். ஆமாம். ஸோ அப்படி தான் நான் லிஜோமலில் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடித்தா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது, நான் அப்படி உள்ளே போனோடனே லாஸ்ட்லி அவர் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட்லியாவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நமக்கு சினிமாட்டோகிராஃபர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. ப்ளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்கள் பேர் லியோ இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பேரை மாற்றிட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன். ஷூட்டிங்கில் வந்து அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட்டை தூக்கிட்டு வந்துடுவான். எங்கே இல்லை அமரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்டேன் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார். டீம் சார் நான் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தாவோட ரெண்டாவது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமாக இருந்தார். ஸோ கோவிந்தா தான் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவலை காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணது, இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ நான் 18 டேஸில் முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது. அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லணும்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதுமாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஷ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீஃப் இன் மீ. அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல் March 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். லிஜோ மேடம், ஹரி வந்து எல்லா படத்துலையும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து உங்களை கேரக்டர் தான் கத்தி வருது, குக்கர் வருது, நீங்கள் என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டாக என்னது இது?
ஹரி எந்த படத்தில் நல்லவனா நடிச்சாரு? பெரும்பாலும் பார்த்தா நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா? அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அவர் எதுவுமே பண்ணல. இல்லை, இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. நான் இங்கே எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன ஜானரில் வேற படம்ன்ட்டு.